Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Unboxing Pythonங்கிற சீரீஸில் நாம் while loop பற்றி பார்த்துருக்கோம். while loopோட சின்டாக்ஸ் என்ன, அதுக்கான சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோன்னா, பிரிண்டிங் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1லேருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா இட்ஸ் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். இப்போ 5 அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. அதே போல் ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணுன்னா, இஃப் த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 to n-1 அப்படி இருந்ததுன்னா தட் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர். அடுத்து பிரிண்ட் பண்ண போகிறது ஃபிபனோசி நம்பர்ஸ். ஃபிபனோசி நம்பர்ஸில் இந்த ஃபஸ்ட் 2 நம்பர்ஸ் மணியே கொடுத்துருவாங்க. we have to obtain the third number by summing up the previous 2 numbers. அதே போல் the fourth number will be the sum of these 2 numbers. அப்போ இந்த 1 2 ஆட் பண்ணால் 3 வரும், 3 2 ஆட் பண்ணோம்னா 5, 3 5 ஆட் பண்ணோம்னா 8 அப்படியே போயிட்டுருக்கோம். we have to print n Fibonacci numbers. checking for palindrome. அதாவது ஒரு given a number, அந்த நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணினாலும் the same number வந்ததுன்னா it's a palindrome. and then printing Armstrong numbers. அந்த நம்பரோட இண்டிவிஜுவல் டிஜிட்ஸோட க்யூப் இதை நம்ம சம் பண்ணோம்னா if you get the same number then it is an Armstrong number. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். அப்போ நம்ம இன்புட் பார்த்திங்கன்னா n ரீட் பண்ணணும். யூஸ்வலாக இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், என்டர் அ நம்பர். இப்போ இந்த இடத்துல n ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது இன்டீஜருங்கிறதுனால நான் டைப் காஸ்டிங் பண்ணிக்கிறேன் int of input enter a number. இப்போ n will be in integer form. முதல்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணிவிட்டு how we can convert it into while loopங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபேக்டோரியல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஐ எம் இனிஷியலைசிங் இட் டு 1. ஏன் 0வாக இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த வேரியபிளை வச்சு தான் நான் ஒவ்வொரு வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் 0வாக வச்சுருந்தேன்னா என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் யூ கெட் அ வேல்யூ 0. இப்போ மல்டிப்ளிகேஷன் வரும்போது அந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் தட் வேரியபிள் மஸ்ட் பி 1. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், 1லேருந்து ஆரம்பிக்கணும், n வரைக்கும் வேணும். அதனால் இந்த ரேஞ்ச் 1, n+1 கொடுக்க போகிறேன். n+1 ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, தான் இனிஷியல் வேல்யூ அண்ட் த ஃபைனல் வேல்யூ த எண்ட் வேல்யூ வில் பி n. தட் இஸ் n+1க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும். n+1 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஒர்க் பண்ணும். ஸோ I will take value from 1 to n. fact is equal to fact into I. print பண்ணிக்கலாம் நம்ம. print fact will run this program. I'm just giving the input as 5, you get 120. ரொம்ப சிம்பிள். ஆனால் இது எப்படி நம்ம while loop யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது. ஃபார் இனிஷியலாக 1ன்னு அசைன் பண்ணிக்கிறோம், இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுது. அண்ட் தென் த ஃபைனல் கண்டிஷன் I லெஸ் தேன் n+1 பார்க்குது. அப்போ அந்த 3 வேலையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வாயிலில் பண்ண வேண்டி இருக்குது. கமெண்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ மல்டிபிள் லைன் கமெண்ட் 3 கோட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஐ ஹாவ் டு இனிஷியலைஸ் த I வேல்யூ. I is equal to 1 while I less than n+1. fact is equal to fact into I போடுறதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட்கட்டில் fact star equal to I கூட கொடுத்துக்கலாம். both are same. and then we have to increment I. then we can print fact. அதே 5 வேல்யூ கொடுக்குற நம்ம 120. இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? now it is going in an infinite loop. அதனால் நம்ம இன்ட்ரப்ட் பண்ணிக்கலாம், கீபோர்ட் இன்ட்ரப்ட். ஸோ மறக்காமல் I is equal to I+1 போடணும். then we'll go to the next problem, checking for prime number. prime நம்பர்னா என்ன? ஒரு நம்பர் must be divisible by 1 and by itself. அதாவது 2லேருந்து அந்த நம்பருக்கு முந்தின நம்பர் வரைக்கும் அது டிவைட் ஆகக்கூடாது. டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் த ரிமைண்டர் ஆப்ரேட்டர். அந்த ரிமைண்டர் ஆப்ரேட்டர் வில் ரிட்டர்ன் த ரிமைண்டர் ஆஃப்டர் இன்டிஜர் டிவிஷன். print 10 mod 3 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா 10 3ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் அதுதான் பிரிண்ட் ஆகும். இட் இஸ் 1. சப்போஸ் 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகுது அப்படின்னா the remainder will be 0. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் we are going to find out whether a number is prime or not. ஃபஸ்ட்டு இந்த ரீடிங்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து 2லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். I is equal to 2 while I
less than n. ஏன்னா n minus 1 வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணால் போதும். less than n. if n mod I is equal to 0. 0 இருந்தால் என்ன அர்த்தம்? n is evenly divisible by iன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போ it is not a prime number. so print not a prime number. இப்போ அந்த நம்பர் ப்ரைம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் there is no point in continuing with the while loop. so we can just give a break. இப்போ ஒரு நம்பர் 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்குது. பட் இந்த இஃபுக்குள்ளே வரவே இல்லை. அதாவது அந்த டிவிஷன் வந்து 0 ஆகவே இல்லை. இந்த ரிமைண்டர் 0 ஆகவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ எங்கே போய் நம்ம ப்ரைம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா we can go for the else part of this while. print it is a prime number. இப்போ இந்த else portion எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த while வந்து நார்மலாக டெர்மினேட் ஆகி இங்கே வரும்போது this else part of that while will be executed. ரன் பண்ணி பார்க்கலாம். I'm just giving 15. we are getting an error. ஏன் எரர் அப்படின்னா இங்கே while loop யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணாமையே விட்டுட்டோம். ஸோ இட் will be incremented here. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 15 கொடுத்துருக்கோம். இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். மறுபடியும் ரன் பண்ணலாம். 17 கொடுக்குறோம் நம்ம. இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் we are going to print n Fibonacci numbers. 0 1 வந்து இனிஷியல் வேல்யூ. அதில் இருந்து அடுத்தடுத்த நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? fib 0 is equal to 0. fib 1 is equal to 1. and then I have an index which is I equal to 0. n Fibonacci நம்பருங்கிறதுனால அதை ட்ராக் பண்ணுறதுக்காக I am using this variable I. while I is less than some n. இந்த n எங்கே நம்ம ரீட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? if I is less than or equal to 1. இப்போ I less than or equal to 1னா என்ன அர்த்தம்? சப்போஸ் என்னோட வேல்யூ 0 இல்லை என்னோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே கோலன் ஃபிப் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐ வந்து 0வாக இருந்ததுன்னா ஃபிப் வில் பி ஈக்குவல் டு 0. ஐ 1ஆக இருந்ததுன்னா ஃபிப் வில் பி ஈக்குவல் டு 1. எல்ஸ் ஃபிப் இஸ் ஈக்குவல் டு ஃபிப் 0 ப்ளஸ் ஃபிப் 1. அதாவது ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸையும் சம் பண்ணி ஃபிப்பில் போட்டிருக்கிறோம். இந்த ஃபிப் 0 மஸ்ட் ஹோல்ட் த வேல்யூ ஆஃப் ஃபிப் 1. ஃபிப் 1 மஸ்ட் ஹோல்ட் த வேல்யூ ஆஃப் ஃபிப். அப்போ அந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் நம்ம ஒரே லைனில் பண்ணிக்கலாம். நம்ம fib 0, fib 1 is equal to fib 0க்கு என்ன வேணும்? fib 1 வேணும். fib 1க்கு என்ன வேணும்? fib வேணும். we have to increment I. then we have to print the fib. and I want all the fib numbers to be printed in the same line. அதனால் end கொடுத்துருக்குறேன் நான். ரன் பண்ணி பார்க்கலாம். I am giving the value 10. you can see that 0 1 1 2 3 இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி மல்டிபிள் அசைன்மெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்குறோம் நம்ம. அப்புறம் while loop யூஸ் பண்ணியிருக்கனால இனிஷியல், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து whileக்குள்ளே கொடுக்காமல் வெளியே கொடுத்துருக்குறேன் நான். என்ன ஆகும்? 10 கொடுக்குறேன் நான். 34. soon as that fib calculate பண்ண உடனே நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா while loopக்குள்ளே இருக்கணும். இப்போ while loop விட்டு வெளியே வந்ததுனால கடைசி ஃபிப் நம்பர் மட்டும் வந்திருக்கு. இட் இஸ் அ 10th Fibonacci நம்பர். அப்போ எனக்கு 10th Fibonacci நம்பர் வேணும் அப்படின்னா நான் while loop விட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் கொடுக்கணும். இல்லை எனக்கு 10 Fibonacci நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் while loop. செக் இஃப் அ நம்பர் இஸ் palindrome ஆர் நாட். இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கையும் ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் சேமாக இருந்ததுன்னா இட்ஸ் அ palindrome. str1 is equal to input enter a string. reverse string is equal to str1 ::-1. ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாவே போதும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் இட் இன் அ வேரியபிள் ஐ எம் கிவிங் இட் இன் பிரிண்ட். ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு. வெரி சிம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இஃப் த கிவன் ஸ்ட்ரிங் அண்ட் த ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா இட்ஸ் அ palindrome. வேறு எப்படிலாம் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ ஃபார் லூப். ஃபார் ஐ இன் str1 I have another variable reverse string is equal to I plus revstr. this I have to initialize. the reverse string வந்து empty string நம்ம initialize பண்ணணும். and then I can print this reverse string. பாருங்கள், இது வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணது. இது வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னா I ப்ளஸ் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இதே மாற்றி கொடுத்துருந்தனா என்ன இருக்கும்? அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஐ கொடுத்துருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகுது? ஐ கெட் அதே சேம் ஸ்ட்ரிங்.
அப்போ அந்த ஐ வந்து நம்ம முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்காட்டினேட் பண்ணிகிட்டே வரணும். ஹவு டு செப்பரேட் த நம்பர் இன்டு டிஜிட்ஸ். இப்போ 3 4 5ன்னு இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா 5 4 3ன்னு எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? I have to use division operator. இப்போ பாருங்கள் 7 divided by 2 அப்படின்னா நம்மளுக்கு கோஷன்ட் 3 வருது, ரிமைண்டர் வந்து 1 வருது. இப்போ இதுவே 7 mod 2 அப்படின்னு கொடுத்தனா I can get this remainder portion. Then I have got a quotient operator or double division. 7 quotient operator 2னா I get that quotient value. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஐ எம் கோயிங் டு செப்பரேட் த டிஜிட்ஸ் இன் அ நம்பர். பாருங்கள் 345ன்னு இருக்குது. mod 10 பண்ணும்போது எனக்கு அந்த யூனிட் பிளேஸில் இருக்க 5 வந்துடுது. அதே 345/10 அப்படின்னு பார்க்கும்போது 34 வருது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்? 34 யூஸ் பண்ணி 34 mod 10 பண்ண போகிறேன். அதுக்கடுத்து 3 mod 10 இப்படி பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நாம் வந்து திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். நம்ம mod ஆப்ரேட்டர் அண்ட் டபுள் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் ஆர் கோஷன்ட் ஆப்ரேட்டர். ஸோ டேட்டா ஒரு நம்பரை இன்புட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஐ எம் யூஸிங் சம் வேரியபிள்ஸ். சே ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் தான் நான் வந்து அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். அண்ட் தென் அனதர் வேரியபிள் டு ஸ்டோர் த வேல்யூ ஆஃப் n. ஏன்னா நம்ம வந்து n டிவைட் பண்ண என்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம டெம்பில் வந்து வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ எதர் யூ கேன் யூஸ் இஸ் டெம்ப் ஆர் n ஃபார் டிவிஷன் ஆப்ரேட்டர். தென் while I am using temp greater than 0, the remainder portion வரும்போது temp mod 10. அடுத்து இந்த கோஷன்ட் பார்ட் வேணும் எனக்கு. ஸோ temp /10. நம்மளுக்கு ரிமைண்டர் போர்ஷன்ஸ் வந்துருச்சு. இதை நாம் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ்லேருந்து இந்த 10s பிளேஸ் 100s பிளேஸ் கொண்டு வரணும் நம்ம. அதாவது இந்த 345ன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த 5 வந்து இப்போ யூனிட் பிளேஸில் இருக்கிறது ரிவர்ஸ் பண்ணும்போது இட் வில் பி இந்த 100s பிளேஸ். 3ன்னு இருக்கிறது 100s பிளேஸில் இருக்கிறது ரிவர்ஸ் பண்ணும்போது வரும்போது யூனிட் பிளேஸ்க்கு வரணும். ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10. அது ஃபஸ்ட் டைம் வந்து 0ன்னு இருக்கும். 0 × 10 ப்ளஸ் த ரிமைண்டர் போர்ஷன். அடுத்த வரும்போது என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 345ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெம் வில் ஹாவ் அ 5. இப்போ 0 × 10 வந்து 0 ப்ளஸ் 5. அடுத்த தடவை லூப்பில் வரும்போது 5 × 10ன்னு ஆகும். அப்போ அது 50 10s பிளேஸ்க்கு போயிடுச்சு. அடுத்த தடவை லூப்பில் வரும்போது தட் வேல்யூ × 10 போது 500. அப்போ அதாவது 100s பிளேஸ்க்கு போகுது. அப்படியே அக்கார்டிங்லி ஐ ஹாவ் டு add the remainder. If reverse is equal to n, then I can say that given number is a palindrome. இதுக்கு நம்ம வந்து ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் நம்ம. ஸோ the given number இது இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர். இந்த இடத்துல வந்து என்னோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ palindrome. எல்ஸ் பார்ட்டில் இட் இஸ் நாட் அ palindrome. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம கோலன் மறந்துருக்கோம். ரன் பண்ணி பார்க்கலாம். I am giving 1 2 3. 1 2 3 is not a palindrome. அடுத்து வேறு கொடுத்து பார்க்கலாம். 1 2 3 2 1. ஸோ 1 2 3 2 1 is a palindrome. ஏன்னா இதை ரிவர்ஸ் பண்ணாலும் you get 1 2 3 2 1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிண்டிங் ஆம்ஸ்ட்ராங் நம்பர்ஸ் ஃப்ரம் 100 to 999. நம்ம இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரிமைண்டர் எடுக்க போகிறோம், அதே போல் கோஷன்ட் எடுக்க போகிறோம். பிரிண்ட் 3 digit ஆம்ஸ்ட்ராங் நம்பர். இப்போ நம்ம while loop யூஸ் பண்ண போகிறோம். அதனால் i is equal to 100 கொடுத்துருக்குறேன் நான். அடுத்தது while I less than 1000. எனக்கு 999 வரைக்கும் வேணும், அதனால் அப்படி கொடுத்துருக்குறோம் நம்ம. Then I am having another variable temp to get the value of I. And then I have to use sum which will be 0. இப்போ I ஒரு நம்பர் எடுத்துக்குது 100 101 எடுத்துருக்கு. இப்போ இது நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணி நம்ம சம் பண்ணோம். இதுக்கு இன்னொரு while loop நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். while temp is greater than 0. அதாவது இந்த போர்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம. அதனால் while temp is greater than 0, remainder is equal to temp mod 10. temp is equal to temp / quotient operator 10. அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவல் டிஜிட் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து ரெம்மில் இருக்குது. அதை நம்ம வந்து க்யூப் பண்ணி நம்ம சம் பண்ணணும். அதனால் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ரெம் ரேஸ் டு த பவர் ஆஃப் 3. ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்து டெம்ப் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதை வந்து க்யூப் கண்டுபிடிச்சி சம் பண்ணியிருக்கோம் நம்ம. இது முடிஞ்சு இந்த லூப் முடிஞ்சு வரும்போது இஃப் தட் சம் அண்ட் ஐ ஆர் சேம் அப்படின்னா தென் இட்ஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஸோ இஃப் சம் இஸ் ஈக்குவல் டு
the given value I. Print I want to print all the Armstrong numbers in the same line. I'm giving done. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கான்னு செக் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த நம்பர் செக் பண்ணணும். அப்போ I is equal to I plus 1 நம்ம போடணும். அப்போ தான் அடுத்தடுத்த நம்பர் வரும். 1000 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் it will print this done. ஸோ பார்த்திங்கன்னா these are all the numbers, 3-digit Armstrong numbers. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.